Day 14 of Faraday coding challenge. ஸோ இந்த சேனலில் நம்ம அடுத்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நம்பரில் இருக்கிற டிஜிட்ஸை வந்து செப்பரேட் பண்ணி அதை வந்து அடிஷன் பண்ணி அதோட சம்மை தான் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த லாஜிக் தான் இந்த வீடியோ நம்ம ஃபிகர் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து ஆல்ரெடி நான் வந்து யூசர்கிட்ட ஒரு நம்பர் வாங்குறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேனர் வச்சு கெட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வர இந்த சம்மை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரிசல்ட் நான் ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஆப்ஸ்டாக் நம்பர் ப்ரோக்ராம் பார்த்துருந்தோம்ல, அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு பார்க்கலன்னா ஸோ இப்போ அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. அந்த லாஸ்ட்டே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அது லாஸ்ட்டுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இந்த நம்பரை 10 மாடுலஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா இதோட கடைசி நம்பர் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ அதை வந்து நம்ம ஒரு டெம்பரரி வேரியபிள் ஸ்டோர் பண்ணி அந்த ரிசல்ட்டோட ஆட் பண்ண போகிறோம். அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகெயின் இந்த நம்பரை 10 டிவைட் பண்ண போகிறோம். 10 டிவைட் பண்ணால் நமக்கு கடைசி 3 வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ அந்த ப்ராசஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒய் நம்பர் கிரேட்டர் தென் 0 இருக்கிற இந்த ப்ராசஸ் நடக்கணும். இன்ட் டெம்பரரி வேரியபிள் இப்போது நம்பர் டிவைடட் பை 10. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரிசல்ட்டில் வந்துட்டு அந்த வர நம்பரை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எப்படி எவாலுவேட் ஆகணும்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நம்பர் டிவைடட் பை 10. ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டிஜிட்ஸ் இஸ் ரிசல்ட். ஓகே, ஸோ இப்போ இது எப்படி எவாலுவேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு நம்பரில் வந்து எக்ஸாம்பிளுக்கு அந்த இதே வச்சு எடுத்துக்கலாம். ஸோ 153 வச்சுக்கோங்க, இல்லை 135. ஓகே, ஸோ இந்த நம்பர் வச்சுக்கலாம். இப்போ இந்த நம்பர்லேருந்து 135 இருக்குது. இப்போ நான் இதை வந்து மாடுலஸ் பண்ணுறேன். 135 மாடுலஸ் ஆஃப் 10 பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அவுட்கம் என்ன வரும் அப்படின்னா 3ன்றது அவுட்கமாக வரும். ஓகே, அப்போ இந்த டெம்பரரி வேரியபிளில் 3 இருக்கும். இப்போது ரிசல்ட் என்ன இருக்குது, 0 இருக்கா. ஸோ அப்போது 0 ப்ளஸ் இந்த டெம்பரரி வேரியபிள் என்ன இருக்குது, 3 இருக்குது. 3யா, அப்போ உங்களுக்கு என்ன வரும், 3ன்றது அவுட்கமாக வரும். இப்போது இதில் 0லேருந்து 3யாக மாறிடுமா. நெக்ஸ்ட்டு இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நான் வந்து இந்த 135 சாரி இங்கே 5 வரும், இங்கேயும் 5, இங்கேயும் 5. ஓகே, இப்போ நான் 135/10 பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு 13 தான் வந்து அவுட்கமாக வரும். இப்போ நம்பரில் என்ன வேல்யூ இருக்குது, 135லேருந்து 13 இருக்குது. இந்த 5 ரிமூவ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நமக்கு அதான் நடக்கணும். ஏன்னா நம்ம 5 வந்துட்டு ஆட் பண்ணுறோம். பேலன்ஸ் நமக்கு இந்த நம்பர் இருந்தால் தான் ப்ராசஸ் கரெக்டாக போகும். இப்போ அடுத்த டைம் வந்து இந்த நம்பர் செக் பண்ணோம். நம்பர்லேருந்து 13 இருக்குது, 0 கிடையாது. ஸோ அப்போ திரும்ப இந்த லூப் ட்ரூ ஆகிடும், உள்ளே வரும். உள்ளே வந்தோடனே இப்போது அடுத்த ப்ராசஸ், இப்போது 13 மாடுலஸ் ஆஃப் 10. இப்போ என்ன அவுட்கம் வரும்னா 3ன்றது அவுட்கமாக வரும். ஸோ அப்போது இப்போ டெம்பரரி வேரியபிள் 3 இருக்கும். ஓகே, ஸோ அப்போது இங்கே என்ன இருக்குது, ரிசல்ட் ப்ளஸ் டெம்ப். அப்போ ரிசல்ட் ஆல்ரெடி 5 இருக்குது, 5. அப்போது இப்போ டெம்பில் என்ன வேல்யூ இருக்குது, 3 இருக்கா. ஸோ அப்போ 3. ஓகே, இப்போ இதோட அவுட்கம் என்ன, 5 + 3 வந்து 8. கரெக்டாக. இப்போ அடுத்து இங்கே வந்துட்டு இப்போ இந்த நம்பரில் என்ன வேல்யூ இருக்குது, 13 இருக்கா. அப்போ உங்களுக்கு 13 டிவைடட் பை 10 பண்ணும்போது உங்களுக்கு அதோட அவுட்கம் வந்து 3 மாறிடும். ஸோ அப்போ இதில் உங்களுக்கு 3ன்ற வேல்யூ இருக்கும். இந்த ரிசல்ட்டில் இப்போ 8ன்ற வேல்யூ இருக்கும். ஓகே, இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து ரிசல்ட் வந்து 1 தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த 3ன்ற இது போயிடும். ஓகே, அப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்பர் வந்து செக் பண்ண, நம்பர் வந்து கிரேட்டர் தென் 0வா. ஆமாம், நம்பரில் ஸ்டில் வந்து 1 இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்துட்டு அகெயின் கண்டிஷன் எவாலுவேட் ஆகும்போது கமா 1 மாடுலஸ் ஆஃப் 10. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து 1 தான் கிடைக்கும் அவுட்கமா. ஸோ அப்போ கமா இல்லை, இப்போது ரிசல்ட் ப்ளஸ் டெம்பா. அப்போ ரிசல்ட் ஆல்ரெடி என்ன வேல்யூ இருக்குது, 8 இருக்குது. அப்போ இப்போ டெம்பில் 1 இருக்குது. ஸோ அப்போ 8 + 1 = 9. இப்போது டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 டிவைடட் பை 10. ஸோ இப்போ உங்களோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0ல் வேல்யூ கிடைக்கும். கரெக்டாக, 0ல் தான் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போது நம்பர் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், 0 அப்டேட் ஆகிடுமா. அப்போது நம்பர் கிரேட்டர் தென் 0ன்னு வரும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ செக் பண்ணுவோமா. ஸோ 135 கொடுத்து செக் பண்ணலாம். நம்பர் கொடுப்போம் 135, 9. கரெக்டாக. இப்போதே வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்த எக்ஸாம்பிள் அதையும் கொடுத்து பார்ப்போம். 126
ஓகேங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த லாஜிக் நம்ம ஃபிகர் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சா வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இன்டர்வியூ வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஷேர் பண்ணுங்கள். பாய்.